Hi students, good morning, have a nice day. இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கனிசமோட பாடியில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற. அப்போ இந்த லெசன் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது அனிமல் வேர்ல்டில். இப்போ நம்ம நிறைய அனிமல்ஸ் பற்றி ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ரொம்ப மைன்யூட் ஆர்கனிசம், அதாவது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ்லேருந்து லார்ஜஸ்ட் ஆர்கனிசம்ஸ் வரைக்கும் நிறைய இருக்குது. அப்போ ஒவ்வொன்றிலும் என்ன மாதிரியான பாடி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செல்ஸ்னால் என்ன, அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது டிஷ்யூஸ்னால் என்ன, அந்த டிஷ்யூஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹியூமன் ஐ. அந்த ஐயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், லங்ஸ் கொடுத்துருப்பாங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிவிங் ஆர்கனிசமோட பாடியில் என்ன மாதிரியான ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது உடற்செயலியல் விளைவுகள் நடக்குது. ஹோமியோஸ்டாசிஸ்னால் என்ன, டிஃப்யூஷன்னா என்ன, ஆஸ்மாசிஸ்னா என்ன, ஆஸ்மோ ரெகுலேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அண்ட் மெட்டபாலிசம், இதை பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ட்ரடக்ஷனில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் நம்ம நிறைய அனிமல்ஸை பார்த்துருப்போம். எல்லா அனிமல்ஸுமே வந்து என்னது ஒரே மாதிரி இருக்காது. நிறைய நியூமரஸ்னே என்னது எண்ணற்ற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸை பார்த்துருப்போம். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அனிமல்ஸ், அதாவது அமீபா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளோட நார்மல் ஐனால் பார்க்க முடியாது. cannot be seen by our naked eye. naked ஐனா என்னது, நம்ம நார்மல் ஐனால் பார்க்க முடியாது இயல்பான கண்கள்னால. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மைக்ரோஸ்கோப் வச்சு அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸை பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா எலிஃபென்ட்ஸ், இருக்கிறதுலேயே நல்ல பெரிய உருவம் இருக்கக்கூடியது எலிஃபென்ட்ஸ். அதே மாதிரி ப்ளூ வேல், நீலத்திமிங்கலம் இருக்குல்ல, இது ரெண்டுமே இருக்கிறதுலேயே நல்ல ஹியூஜ் சைஸ். ஹியூஜ் அப்படின்னு எனக்கு பெருசு, நல்ல பெரிய சைஸில் இருக்கிறது. இதை வந்து நம்ம நார்மல் ஐனால் ஈஸியாக பார்க்கலாம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிமலோட சைஸில் மட்டும் வேரியேஷன்ஸ் இல்லை, நாட் ஓன்லி சீன் இன் சைஸ், அதாவது அனிமலோட சைஸில் மட்டும் வேரியேஷன் கிடையாது, வேறு எதுலையெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த செல்ஸ், ஒவ்வொரு அனிமலோட பாடியில் இருக்கக்கூடிய செல்லுலேயும் வேரியேஷன் இருக்குது, டிஷ்யூஸ்லேயும் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதோட பாடி ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனிமலோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், அதாவது அதோட அமைப்பை வச்சு ஒரு உயிரினத்தை வந்து எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், ஸ்ட்ரக்சர்னாலே எனது உருவ அமைப்பு அந்த மாதிரி சொல்லலாம். அதை வச்சு அதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா ப்ரோகேரியாட்ஸ் அண்டு யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோகேரியாட்ஸ் அண்டு யூகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்மான ஆர்கனிசம், யூகேரியாட்ஸ் அப்படிங்கிறது ப்ரோகேரியாட்ஸ்க்கு அடுத்து ஃபார்மான ஆர்கனிசம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஆர்கனிசம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா, சயனோ பாக்டீரியா அண்டு மைக்கோபிளாஸ்மா. இதுலையெல்லாம் பார்த்தோன்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, ஆப்சண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி 6th 7th எல்லாம் வந்து என்னது நம்ம இந்த பாக்டீரியா சைனோ பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் அதை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ப்ரோகேரியட் யூகேரியட்டோட டிஃப்ரென்ஸும் படிச்சிருக்கோம். பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா அண்ட் மைக்கோபிளாஸ்மாவில் உண்மையான உட்கரு இருக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனிசமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஹியூமன் பீங்ஸு, நல்ல ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ், அதாவது தெளிவான நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியார் மெம்பரேன் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஆர்கனிசம்ஸில் சிங்கிள் செல், ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும், செல் பாடி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிசெல்லுலார் ஆர்கனிசம். எந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் சிங்கிள் செல் பாடி இருக்கோ அதையெல்லாம் என்ன சொல்லுவோம் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ். யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் அமீபா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மெனி நம்பர் ஆஃப் செல்ஸ், அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
பிளான்ட்ஸ், அனிமல்ஸு, ஹியூமன் பீங்ஸ் இதுலையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும், அதாவது மெனி நம்பர் ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் அப்படிங்கிறோம். இந்த லெசனில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம், அதாவது ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லெவலில் என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷூட்டபிள் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டாபிக் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன், இந்த பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா சப் மைக்ரோஸ்கோபிக் லெவலான மாலிகுலார் லெவல்லிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது மாலிகுலார் லெவல்லிருந்து அடுத்தது என்ன ஆகுதுன்னா மைக்ரோஸ்கோபிக் லெவல் இருக்கக்கூடிய இந்த செல்லுலார் லெவல், இந்த மாதிரி என்னது ஆர்கனிசம்ஸ் வந்து அப்புறம் மைக்ரோஸ்கோபிக் அடுத்தது மேக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் லெவல் வரைக்கும் மாறுது. மாலிகுல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட டிஎன்ஏ ஆர்என்ஏ லெவலில் பார்க்குறது நம்ம மாலிகுலார் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அதையே சப் மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா செல்லுலார் லெவல். அந்த செல்ஸை நம்ம இதில் பார்க்கலான்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக், மேக்ரோ அப்படின்னாலே என்னது நம்ம வந்து நார்மல் ஐனாலேயே பார்க்கலாம். ஆர்கனிசம்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நார்மல் ஐனால் பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்க்குறத மேக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசமிக் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்கனிசம் ஒரு உயிரினம் இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிரினமெல்லாம் நிறைய குரூப்பாக சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எக்கோசிஸ்டம். ஒரே ஒரு உயிரினம் இருந்தால் ஒரு தனி லிவிங் இண்டிவிஜுவல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு மனிதர் இருந்தோம் அப்படின்னா தனி இண்டிவிஜுவல், அதே வந்து 100 பேர் சேர்ந்துருந்தோம் அப்படின்னா அது என்னென்னு சொல்லலாம் எக்கோசிஸ்டம். அந்த 100 பேர்த்தோட சேர்ந்து பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையெல்லாம் சேர்த்து என்னென்னு சொல்லுவோம் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டா இதில் ஹையர் ஆர்கி டாப் மோஸ்ட் பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஆர்கனிசம்ஸ்லேருந்து தான் என்னது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம் உருவாகி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோயஸ்ட் லெவலில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஆட்டம்ஸ். நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஆர்கனல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகிருக்கும் செல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். செல்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு லிவிங் ஆர்கனிசமாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதே தான் இந்த பேரால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோயஸ்ட் யூனிட், இது வந்து சப் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கிறது. செல்ஸ் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் யூனிட், இது வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கிறது. ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகினா இருக்கும், மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஆர்கனல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஆர்கனல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னது செல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். செவரல் டிஷ்யூஸ் ஒன்றா சேர்ந்து என்னது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை கேரிட் அவுட் பண்ணும். அப்போ நிறைய டிஷ்யூஸ் சேர்ந்து ஆர்கன் ஃபார்ம் ஆகும். நிறைய ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லைஃப் ப்ராசஸை செய்யும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லுவோம். நிறைய ஆர்கன் சிஸ்டம் ஒன்றா சேர்ந்து ஒரு உயிரினத்தையே உருவாக்கும். அப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் என்னென்ன சிஸ்டம் இருக்குது அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்படி அதோட டிஃப்ரெண்ட் லைஃப் ப்ராசஸை கேரிட் அவுட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா மல்டி செல்லர் ஆர்கனிசம்ஸில் நிறைய டிஷ்யூஸ் இருக்குது. நிறைய டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்த ஆர்கன் சிஸ்டம் ஆர்கனிசமாக மாறி இருக்கு. லோயர் ஆர்கனிசம்ஸ்லேருந்து ஹையர் ஆர்கனிசம் வரைக்கும் லைஃப் வந்து எப்படி சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஹையராரிக்கல் லெவலாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதான் இந்த பிக்சர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா செல். இது வந்து என்ன செல்லோட ஸ்ட்ரக்சர்னா அனிமல் செல்லோட ஸ்ட்ரக்சர். இந்த செல்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தோன்னா டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. எபித்திலியல் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ அண்டு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுன்னா ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆர்கன் வந்து நம்மளுக்கு ஸ்டொமக் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டொமக், லிவர், ஹார்ட், கிட்னி இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுனா ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஆர்கன் சிஸ்டம் ஒன்றா சேர்ந்து ஃபைனலாக என்ன ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தோன்னா ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகும். இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது மைக்ரோஸ்கோபிக் லெவலிருந்து எப்படி ஆர்கனிசம் வந்து டெவலப் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சப் மைக்ரோஸ்கோபிக் லெவல் அப்படின்னு எடுத்துகிட்டு ஆட்டம்ஸ், அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து மாலிகுல்ஸாக மாறும். மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னது செல்ஸாக மாறும். அதுக்கப்புறம் ஆர்கனல்ஸு, டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கனிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோன்னா செல்ஸ். இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அதாவது ஒரு அனிமலோட லைஃப் அப்படின்னு எடுத்துட்டாலே அதோட ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம எதை தான் சொல்லுவோம் அப்படின்னா செல் தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு அனிமல் உருவாகிறதே எதிலிருந்து தான் உருவாகுதுன்னா ஒரே ஒரு சிங்கிள் செல்லிலிருந்து தான் உருவாகுது. அது ஒரு சின்ன தாவரமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விலங்காக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ஹியூமன் பீயிங்காக இருந்தாலுமே சரி, ஒரே ஒரு சிங்கிள் செல்லிலிருந்து தான் என்னது எல்லாருமே உருவாகிறோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா செல். இந்த செல்க்கு இன்னொரு நேம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். ஏன்னா ஒரு உயிரினத்தை உருவாக்குறதுலேயே முக்கிய பங்கு வகிக்கிறது செல். ஸோ அதனால் இந்த செல்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செல்லை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடிக்கு என்ன பேர் அப்படின்னா செல் பயாலஜி. த ஸ்டடி ஆஃப் செல்ஸ் இஸ் கால்டு செல் பயாலஜி. செல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா செல்லில் சைட்டோபிளாசம் இருக்கும். அந்த சைட்டோபிளாசம் கவர் பண்ணி என்ன இருக்குன்னா மெம்பரேன் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பயோமாலிகுல்ஸ் இருக்கும். அந்த பயோமாலிகுல்ஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கும். இப்போ இந்த செல் அப்படின்னு எடுத்துகிட்டா சைட்டோபிளாசம் இருக்குது. அந்த சைட்டோபிளாசம் சுற்றி மெம்பரேன் இருக்கும், பயோமாலிகுல்ஸ் அதாவது ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த செல் எல்லாமே ஒரே சைஸில் இருக்குமா, ஒரே ஷேப்பில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் அதோட சைஸ் அண்ட் ஷேப் வந்து வேரியேஷன்ஸ் மாறுபட்டு காணப்படும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பிக்சரில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அனிமல் செல்லோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த அனிமல் செல்லோட சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெரிக்கல்னு இது ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய சென்டரில் நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சைட்டோபிளாசம், நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற அந்த ஃப்ளூயிட் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பார்ட்டை சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். அந்த சைட்டோபிளாசமில் நிறைய லிவிங் செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியஸை சுற்றி ரெண்டு சைடில் அப்படியே ஒரு செயின் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேயே ரெண்டு டைப்ஸ் இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேலே சின்ன சின்ன டாட் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ரைபோசோம்ஸ். அந்த ரைபோசோம்ஸ் அதில் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். ரைபோசோம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதைய ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோன்னா எங்களுக்குள்ள ஒரு சின்ன நீள்வட்ட வடிவத்தில் கொடுத்து உள்ள ஒரு சின்ன ஸ்பைரல் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா மைட்டோகாண்ட்ரியா. அடுத்தது கோல்கை பாடிஸ். கோல்கை பாடிஸ் எங்கே இருக்குன்னா அந்த நியூக்ளியஸ்க்கு மேலேயே வந்து ஒரு சின்ன வெசிக்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் கோல்கை பாடிஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரியோல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா அந்த நியூக்ளியஸ்க்கு கீழே ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களே அதுதான் வந்து என்னது சென்ட்ரியோல்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரைபோசோம்ஸ். அங்கங்கே செல்லுக்குள்ளே பிளாக் கலர் சின்ன டாட் டாட் மாதிரி இருக்குல்லையே அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தோன்னா ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லைசோசோம்ஸ். இந்த லைசோசோம்ஸ் எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸோட மேலே கோல்கை அப்பரேட்டஸ் இருக்குல்லையா அதுக்கு இந்த சைடில் பார்த்தோன்னா ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தோன்னா லைசோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அனிமல் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் என்னது இன்னும் நிறைய செல் ஆர்கனல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் இப்போ நம்ம பார்த்தாலே ஒவ்வொரு செல் ஆர்கனல் அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடிஸ், சென்ட்ரியோல்ஸ், ரைபோசோம்ஸ், லைசோசோம்ஸ். இது ஒவ்வொரு செல் ஆர்கனலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்பெசிஃபிக்னா இது ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனிமல் செல்லோட ஸ்ட்ரக்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இந்த செல்லோட ஷேப் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த செல்லோட சைஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ வந்து ஷேப் பார்த்தோம், நியூக்ளியஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருந்துச்சு, அது செல்லோட ஷேப் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது அதோட சைஸ் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுவும் ஒரே மாதிரி இருக்காது, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா அனிமல்ஸ்லையும் என்னது ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் என்னது வேரிஸ் இருக்கும். இதை வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த சைஸ் ஆஃப் த செல்லை என்ன யூனிட்டை வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மைக்ரான் அப்படிங்கிற யூனிட்டை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. இதில் ஒரு மைக்ரான் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோன்னா 1/10 lakh மீட்டருக்கு வந்து ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அதாவது 1/10 lakh மீட்டருக்கு ஈக்குவல் தான் வந்து என்னது 1 மைக்ரான் அப்படிங்கிறது. இதில் ஒரு செல்லோட ஆவரேஜ் சைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன சைஸ்லேருந்து என்ன சைஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா
0.5 to 20 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். ஆவரேஜ் சைஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா 0.5லிருந்து 20 மைக்ரோமீட்டர் டயாமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு இருக்கிறதுலையே எதோட செல் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைஸில் இருக்குன்னு பார்த்தோன்னா பாக்டீரியாவோட செல்லோட சைஸ் பார்த்தோன்னா ஸ்மாலஸ்ட்டு. அதோட சைஸ் பார்த்தோன்னா 1லிருந்து 2 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும், 1 to 2 மைக்ரோமீட்டர். அடுத்தது நம்ம ஹியூமன் பாடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் நம்ம பாடியில் நம்மளுக்கு பிளட் செல்ஸ் இருக்குல்லையா, ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாம், அதில் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் செல் என்னன்னு பார்த்தோன்னா ஆர்பிசி. இந்த ஆர்பிசியோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 7 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நர்வ் செல், நரம்புன்னு சொல்கிறோம்லையே, அந்த நரம்பு இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட், நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் ஒன், நல்ல நீளமானது என்னென்னு பார்த்தோன்னா இந்த நர்வ் செல் தான். இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா அபவுட் 90 to 100 சென்டிமீட்டர், 90லிருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஒரு நரம்பு செல்லோட லென்த்து. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் எக், அதாவது ஓவம் அப்படின்னு சொல்லுவோம், கரு முட்டை. இதோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100 மைக்ரோமீட்டர் இன் சைஸ் இருக்கும். அடுத்தது மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸில் பேர்ட்ஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆஸ்ட்ரிச் இருக்குல்லையே, அந்த ஆஸ்ட்ரிச்சோட எக் தான் வந்து இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா. இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி, மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 0.0001 மில்லிமீட்டர் தான் இருக்குது. இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் பாக்டீரியம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த மைக்கோபிளாஸ்மா தான். அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா செல்லோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட், செல் அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப்னு பார்த்தோம். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப்னு பார்த்தோம். செல்லை பற்றி படிக்கிறது செல் பயாலஜி. செல்லில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது செல்லோட சைஸ் பார்த்தோம். அந்த செல்லை பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் சைஸ் எவ்வளோ இருக்குது, ஹியூமன் பீங்கோட பாடியில் ஸ்மாலஸ்ட் செல் என்ன, அதே மாதிரி லாங்கஸ்ட் செல் என்ன, மல்டி செல்லர் ஆர்கானிசம்ஸில் லார்ஜஸ்ட் செல் என்ன, ஸ்மாலஸ்ட் என்னங்கிறது பார்த்தோம். அடுத்தது ஒரு சின்ன டூ யூனோ கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்ம மனிதனோட பாடி டெவலப் ஆகிறது எதிலிருந்து தான் டெவலப் ஆகுதுன்னா ஒரே ஒரு சிங்கிள் செல், ஒரே ஒரு தனியாக இருக்கக்கூடிய செல்லிலிருந்து தான் வந்து என்னது டெவலப் ஆகுது. அந்த சிங்கிள் செல்லிலிருந்து தான் வந்து அந்த சிங்கிள் செல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜைகோட் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு சிங்கிள் செல்க்கு என்ன பேர், ஜைகோட். இந்த ஜைகோட் என்னாகும் அப்படின்னா கண்டினியூஸாக, அதாவது தொடர்ந்து மைட்டாட்டிக் டிவிஷன் எடுக்கும். ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கிறது என்னாகுன்னா நிறைய நியூக்ளியஸாக தொடர்ந்து பிரியும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு என்னவா ஃபார்ம் ஆகுனா ஃபீட்டஸ். ஃபீட்டஸ் அப்படின்னா கருவாக ஃபார்ம் ஆகும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா நிறைய செல்ஸ், மல்டிடியூட் ஆஃப் செல்ஸ்னு என்னது நிறைய செல்ஸ் இருக்கும். அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபீட்டல் செல்ஸ் கரு இருக்குது இல்லையா, அது வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சருக்குள்ளே அதோட அமைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கி அதோட ஃபங்க்ஷன் என்னவோ அதை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது இல்லையா, இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல் டிஃப்ரென்ஷியேஷன். அதாவது ஒரே ஒரு சிங்கிள் செல்லாக இருக்கிறது நிறைய செல்ஸ், மல்டி செல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீட்டல் செல்லாக உருவாகி அதோட ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரையெல்லாம் சேஞ்ச் பண்ணுது இல்லையா. இந்த மாதிரி செல்லோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறது என்ன சொல்கிறாங்கன்னா செல் டிஃப்ரென்ஷியேஷன், தமிழில் செல் மாறுபாடு அடைதல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா ஹியூமன் பீயிங் மட்டும் கிடையாது, மேக்ஸிமம் எல்லா அனிமலுமே வந்து என்னது ஒரு சிங்கிள் செல் இருக்குல்லையே, அதாவது சைகோட்லேருந்து தான் வந்து என்னது ஒரு பெரிய உயிரினமாக உருவாகுது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா செல்லோட சைஸ் பார்த்தோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷேப் ஆஃப் செல்ஸ், செல்லோட ஷேப் எப்படி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. செல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்காது. ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்று கோரிலேட் ஆன மாதிரி இருக்குது. கோரிலேட்னு இது தொடர்புடையதாக இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் அந்த செல்லோட இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். ஒரு சில செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவல் நீள்முட்டை வடிவத்தில் இருக்கும், இல்லை அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். ஒரு சில செல்ஸ் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா எலாங்கேட்டட், நல்லா நீளமாக இருக்கும். ஒரு சில செல்ஸ் எப்படி இருக்குன்னா பிரான்ச்டு, தனியாக இல்லாமல் கற்றைகளாக சேர்ந்துருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா நர்வ் செல், ஒரு நரம்பு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நர்வ் செல் அப்படின்னாலும் ஒன்று தான், நியூரானாலும் ஒன்று தான், ரெண்டுமே நரம்பை குறிக்கக்கூடியதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹியூமன் பீயிங்கோட பிளட் ரத்தம் இருக்குது இல்லையா, அதில் ஒயிட் பிளட் செல்ஸ் WBCன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்.
அது பார்க்குறக்கு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டா அமீபா ஷேப்பில் இருக்கும். பட் அதுக்கு வந்து ரெகுலர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ப்ராப்பராக என்னது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. இர்ரெகுலர் பவுண்டரிஸ்னு என்னது இர்ரெகுலர் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த மாதிரி தான் ஷேப்பில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது ஒரு கோழி முட்டையை வாங்கி பாயில் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஓடு இருக்குல்லையே அதை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது ஒயிட் கலரில் மேலே இருக்கும். அதுக்கு உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலர் பார்ட் இருக்கும். அந்த ஒயிட் கலர் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோன்னா அல்புமின். அதுதான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாயில் ஆகும்போது சாலிடிஃபை லிக்விடாக இருந்தது என்னவா மாறிடுச்சு, திடமாக மாறிடுச்சு. அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பார்ட்டு தான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா யோக், கரு உணவு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கரு முட்டையில் இருக்கக்கூடிய சிங்கிள் செல்லோட ஒரு பார்ட் அந்த யோக் அப்படிங்கிறது. அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் செல் அப்படின்னு எடுத்துகிட்டா வந்து என்னது இதில் நம்ம அந்த கரு முட்டை யோக் இருக்குல்லையா கரு உணவு அது வந்து ஒரு சிங்கிள் செல்லோட முக்கியமான பார்ட். அப்போ இதை வந்து நம்ம மேக்னிஃபைங் டிவைசஸ் அதாவது மைக்ரோஸ்கோப் இல்லாமல் நம்மளோட நார்மல் ஐனாலையும் என்ன பண்ணலாம் இந்த சிங்கிள் செல்லை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்லோட டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன செல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஆர்பிசி என்ன ஷேப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அடுத்தது ஸ்மூத் மசில்ஸ் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓவம், அது வட்ட வடிவத்தில் இருக்குது. போன் செல், நர்வ் செல் அண்டு ஸ்பெர்ம் செல்லோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இல்லை. இதோட ஷேப் எல்லாமே எப்படி இருக்குன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில செல்ஸோட ஷேப்ஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம், டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதில் என்னெல்லாம் இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை கேரிட் அவுட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டைப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் டிஷ்யூஸ் அண்டு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு. இதில் இந்த சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே டைப்பாக இருக்கும். ஒரே மாதிரியான டைப் ஆஃப் செல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா கிளாண்டுலார் டிஷ்யூஸ் சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துட்டா இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா டிஷ்யூஸ் ஆஃப் ட்ரை ஸ்கின் அதாவது நம்மளோட மேல் தோல் இருக்குல்லையா அதையே எக்ஸாம்பிள் சொல்லலாம். சிம்பிள் டிஷ்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் கிளாண்டுலார் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் டிஷ்யூஸ் ஆஃப் ட்ரை ஸ்கின். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் டிஷ்யூ எல்லாமே ஹோமோஜீனஸ், ஏன்னா ஹோமோனாலே சேம் ஒரே மாதிரி இருக்கிறது. அப்புறம் சேம் கைண்ட் ஆர் சேம் டைப்பாக இருக்கிறதுனால அது எல்லாமே என்ன சொல்கிறாங்க ஹோமோஜீனியஸ் டைப் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் எல்லாம் என்னது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கனால இது என்னென்னு சொல்கிறோம் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னாலே என்னது ஹெட்டிரோ அப்படின்னு குறிக்கக்கூடியது. அப்போ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே என்னது ஹெட்ரோஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி டிஷ்யூஸ் எத்தனை டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா எபித்தீலியல் டிஷ்யூ. இந்த எபித்தீலியல் டிஷ்யூவோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு. நம்ம மேல் தோல் இருக்குல்லையே அதில் ஃபுல்லாக கவரிங்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இந்த எபித்தீலியல் டிஷ்யூ. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா மஸ்குலார் டிஷ்யூ. மஸ்குலார்னா நம்ம கை காலில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் எலும்போடு அட்டாச் ஆகிருக்கலையே அதுதான் என்ன சொல்லுவோம் மஸ்குலார் டிஷ்யூஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா மூமெண்ட்ஸ் அண்டு லோக்கோமோஷன். நம்ம கையை வந்து அங்கே இங்கே அசைக்கிறது, அதே மாதிரி லோக்கோமோஷன் நம்ம காலை யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாமே யூஸ் ஆகக்கூடிய டிஷ்யூ என்னென்னு பார்த்தோன்னா மஸ்குலார் டிஷ்யூ. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா கான்ட்ராக்டைல், அந்த தசை வந்து சுருங்கி விரிகிறது. கனெக்டிவ் டிஷ்யூ கீழே கொடுத்துருக்கிறது கனெக்டிவ் டிஷ்யூ, எபித்தீலியல் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூ அண்ட் நர்வஸ் டிஷ்யூ. இது எல்லாமே அனிமல் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ். இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துட்டா இது என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட்டிங், நம்ம பாடிக்கு சப்போர்ட் பண்ணுது. பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்ணுதுன்னா பைண்ட் பண்ணுது, இணைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளட் அப்படின்னு எடுத்துட்டா அது வந்து ஃப்ளூயிடு தான், ஆனால் த்ரோட் த பாடிக்கு சர்க்குலேட் ஆகி என்ன பண்ணுது நம்ம பாடியை கனெக்ட் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னது பைண்டிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பாடி. ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா நர்வஸ் டிஷ்யூ. இது என்ன பண்ணுதுன்னா நர்வஸ் டிஷ்யூ
நர்வ் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணுது. அதாவது நம்ம நரம்புகள் மூலமாக வரக்கூடிய அந்த உணர்வுகளை வந்து நம்மளோட மூளைக்கு கடத்துறதா இந்த நர்வஸ் டிஷ்யூவோட மெயின் ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம், ஒரு ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் முக்கியமாக என்ன டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு இந்த 4 பேசிக் டைப் ஆஃப் டிஷ்யூஸும் கண்டிப்பாக அதில் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்தால் என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம், ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது நிறைய குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது. ஆர்கன் அப்படின்னு பார்த்தோமா 2 அல்லது நிறைய டைப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கேரிட் அவுட் பண்ணுறது. அதுக்கு என்னென்ன ஆர்கன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, பிரைன் மூளை, ஹார்ட் இதயம், லங்ஸ் நுரையீரல், கிட்னிஸ் சிறுநீரகங்கள், லிவர் கல்லீரல், இதெல்லாமே வந்து ஆர்கன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம பாடியில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்டொமக் அப்படின்னு எடுத்துட்டா டைஜஷன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாகிறது. லிவர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அதில் என்சைம்ஸு இந்த மாதிரி நிறைய செக்ரீஷன்ஸ் இருக்குது. அது வந்து எதில் உதவியாக இருக்குன்னா நம்ம சாப்பாடு டைஜஷன் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது. அடுத்தது லங்ஸ் நுரையீரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. பிரெயின் நம்மளோட திங்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ட் பிளட் சர்க்குலேஷன், நம்ம உடல் முழுவதும் ரத்த ஓட்டத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேன்க்ரியாஸ் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணி நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது பேன்க்ரியாஸ். அடுத்தது ஸ்ப்ளீன் மண்ணீரல், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஏஜ்டு ஆர்பிசிஸ் இதையெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறது, ஏதாவது நோய் கிருமிகள் உள்ளே போச்சுன்னா அதையே அழிக்கிறது, இதெல்லாமே இந்த ஸ்ப்ளீனோட ஃபங்க்ஷன். அடுத்தது கிட்னிஸ் என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பாடியிலிருந்து எலிமினேட் பண்ணுறது, வெளியேற்றுறது தான் இந்த கிட்னிஸோட மெயின் ஃபங்க்ஷன். அடுத்தது ஐ, நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது எல்லாமே என்னது கண் மூலமாக தான் பார்க்குறோம். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் தான் நம்ம ஹியூமன் பீங்கோட பாடியில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். இதில் நிறைய ஆர்கன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய ஆர்கன்ஸ்லேயும் மேக்ஸிமம் இந்த நம்ம பார்த்தோலையே இந்த 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூ, எபித்தீலியல் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூ அண்ட் நர்வஸ் டிஷ்யூ கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டஸ்டைன், நம்மளோட குடல் பகுதி இருக்குது இல்லையா, அதில் பார்த்தோம் அப்படின்னா எபித்தீலியல் டிஷ்யூ இருக்குது இன்னர் லைனிங்கில். அந்த இன்னர் லைனிங்கில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா என்சைம் செக்ரீஷன், டைஜஷனுக்கு தேவையான நொதிகளை சுரக்கிறது. அதே மாதிரி நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன், டைஜஷனான அந்த நியூட்ரியண்ட்டை வந்து உறிஞ்சுறது. இந்த எபித்தீலியல் டிஷ்யூஸை கவர் பண்ணி நிறைய லேயர்ஸ் ஆஃப் மசில் டிஷ்யூ இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் டு மூவ் த ஃபுட். பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னா அது ஒரு வகையான இயக்கம், நம்மளோட குடலில் நடக்கக்கூடிய இயக்கம். ஏன்னா அந்த சாப்பாடு நம்ம மென்று உள்ளே விழுங்கும்போது அந்த உணவு வந்து குடலுக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கிறது என்ன டிஷ்யூன்னு பார்த்தோன்னா எபித்தீலியல் டிஷ்யூ. அதுக்கப்புறம் இண்டஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட் வழியாக என்ன ஆகுது, நம்ம த்ரோட் த பாடிக்கு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ அந்த பிளட் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரெயினோட சேர்ந்து என்னது இண்டஸ்டைனில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து பிரெயினுக்கு சேர்ந்து போகுது. அப்போ ஒன்றோட ஒன்று எல்லாமே என்னது இந்த 4 டிஷ்யூஸ் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எபித்தீலியல் டிஷ்யூ இருக்கும், அடுத்தது பார்த்தோம்னா மஸ்குலார் டிஷ்யூ இருக்கும், கனெக்டிவ் டிஷ்யூம் இருக்குது, நர்வஸ் டிஷ்யூம் இருக்கும். இந்த நர்வஸ் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் வந்து என்னது இந்த நர்வஸ் டிஷ்யூவோட மெயின் ஃபங்க்ஷன். இப்போ இதில் நம்ம எந்த ஆர்கனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஐ, கண்ணோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் இந்த கண் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஐஸ் ஃபோட்டோ ரிசெப்டார். ஏன் இதைய ஃபோட்டோ ரிசெப்டார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோ அப்படின்னாலே லைட்டு, ரிசெப்டார்னாலே ரிசீவ் பண்ணுறது, லைட்டை ரிசீவ் பண்ணுறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோ ரிசெப்டார் அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து சென்சரி ஆர்கன்ஸ், சென்சரினா உணர் உறுப்புகள்னு சொல்லுவாங்க. அந்த உணர் உறுப்புகளில் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஐ தான். கண், காது, மூக்கு இதெல்லாமே வந்து இது ஒவ்வொரு சுவையை உணரக்கூடியது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லணும் ஒவ்வொரு உணர்வுகளை உணரக்கூடியது உணர் உறுப்புகள்னு சொல்லுவோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்சரி ஆர்கன் என்னென்னு பார்த்தோன்னா த ஐஸ், 2 கண் 2 தான் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்னென்ன டிஷ்யூஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மஸ்குலார் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ அண்டு நியூரல் டிஷ்யூ, இது 3மே இருக்குது. நியூரல் டிஷ்யூ அப்படிங்கிறது என்னது நர்வஸ் டிஷ்யூ தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இந்த கண் அப்படிங்கிறது எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னா ஃபார் விஷன், பார்க்குறதுக்கு, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கலர், என்னென்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு வேறுபடுத்தி அறியறதுக்கு. நம்ம மனித கண் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கலர் அதனால் வேறுபடுத்த முடியும் அப்படின்னா
10லிருந்து 12 மில்லியன் கலர்ஸை நம்ம கண்கள்னால வேறுபடுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் பயாலாஜிக்கல் கிளாக் ஆஃப் ஹியூமன் பாடி, மனிதனோட உடலை வந்து பார்த்தோம் அப்படின்னா பயாலாஜிக்கல் கிளாக் அப்படின்னு எதை தான் சொல்லுவோம், கண். இந்த கண் அப்படின்னு எடுத்துகிட்டு அதை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கேமராவுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா கேமராவோட ஃபங்க்ஷனும் ஃபோக்கஸ் பண்ணுறதா, நம்ம கண்ணோட ஃபங்க்ஷன் இது ஃபோக்கஸ் பண்ணுறதா. ரெண்டுமே என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா கேதரிங், இல்லை என்ன இமேஜ் பார்க்குறோமோ அதை கேதர் பண்ணுறது, ஃபோக்கஸிங் ஒரு பொருளை பார்த்தோன்னா அதையே இது பண்ணுறது. அதே மாதிரி அந்த இமேஜிலேருந்து வரக்கூடிய இந்த லைட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது எது வழியாக, லென்ஸ் வழியாக. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை நம்ம பார்க்குறது. ஸோ அந்த கேமராவோட இதையும் நம்ம ஹியூமன் ஐ வந்து ரெண்டு இது கம்பேர் பண்ணுறாங்க. ரெண்டோட ஃபங்க்ஷனும் சேம் ஒரே மாதிரி இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, எப்படி நம்மளோட கண் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதில் கண்ணோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். நம்ம ஹியூமன் பீயிங்கோட பாடியில் இருக்கிறதுலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு எதை தான் சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட கண் தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த கண் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னது, இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அதுலேயே வந்து என்னது நிறைய டிஃபிகல்ட்டிஸ், காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ அப்படின்னு எடுத்துகிட்டா முக்கியமாக எல்லாமே என்ன அப்படின்னா ஆக்ஷன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை கேரிட் அவுட் பண்ணுது. 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அதில் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அப்படின்னா நம்ம கண்ணுக்கு மேலே வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதெல்லாம் நம்மளுக்கு விசிபிள் ஆகுதோ எக்ஸ்டர்னலி வெளிப்பகுதியில் எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னு சொல்லுவேன், ஸ்க்ளீரா. இந்த ஸ்க்ளீரா அப்படிங்கிற லேயர் இருக்கிறதுலேயே கொஞ்சம் டஃப்னு எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா திக்காகவும் இருக்கும். ஒயிட் ஷீட், நம்ம கண்ணில் அந்த ஒயிட் கலர் லேயர் இருக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்க்ளீரா. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த ஐயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. ஸோ நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியும், ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, we know it the white of the eye. அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய லேயர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்க்ளீரா. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா கன்ஜக்டிவா. இந்த கன்ஜக்டிவா அப்படிங்கிறது நல்லா தின்னாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பேரண்ட் மெம்பரேன். இது வந்து ஸ்க்ளீராவுக்கு குறுக்க தான் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கன்ஜக்டிவா எப்பவுமே நம்மளோட கண் வந்து ஈரமாகவே இருந்துட்டு இருக்கும், மாய்ஸ்டாக இருக்கும், அதே மாதிரி க்ளீனாக இருக்கும், இதுக்கு கிளியராக இருக்கும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மெயின் ரீசன் என்னென்னா இந்த கன்ஜக்டிவா தான் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த கன்ஜக்டிவாலேருந்து என்ன செக்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மியூக்கஸ் அண்டு டியர்ஸ், அதாவது கொஞ்சமாக மியூக்கஸ் கோலை பொருள் மாதிரி ஒரு பொருளும் அதே மாதிரி டியர்ஸ் கண்ணீரையும் செக்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கார்னியா. இந்த கார்னியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இதுவும் டிரான்ஸ்பேரண்ட் லேயர் தான். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை சுற்றி இருக்குது, எதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்குன்னா கண் பாவை, பியூப்பிள் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவாங்க, கண் பாவை அண்ட் ஐரிஸ். ஐரிஸ் அப்படின்னு என்ன சொல்லுவேன்னா கருவிழி. இது ரெண்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இந்த கார்னியா. கார்னியாவோட மெயின் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய லைட் வந்து நம்மளோட கண்ணுக்குள்ளே ரிஃப்ராக்ட் ஆகிறது, விலகல் அடைஞ்சு போகிறதுக்கு தான் வந்து இந்த கார்னியா உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஐரிஸ். இந்த ஐரிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு பிக்மெண்டட் லேயர். பிக்மெண்டட்னு இது நிறைய நிறமிகள் இதில் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கலர்டு போர்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் த சைஸ் ஆஃப் த பீப்புள். அதாவது அந்த கண் பாவை இருக்குது இல்லையா, அது வந்து லைட் உள்ளே வரும்போது பெருசாகும், லைட் அதே போகும்போது என்னாகுன்னா அப்படியே அதோட சைஸ் வந்து இதாகும். அப்போ அதோட என்னது அந்த பீப்புளோட சைஸை கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னு பார்த்தோன்னா ஐரிஸ். ஏன்னா அது வந்து என்னது லைட் உள்ளே என்ட்ரி ஆகிறத பொறுத்து அதோட இது வந்து வேரியேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பியூப்பிள்னு என்னது கண் பாவை அல்லது கண்மணி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஓப்பனிங் எங்கே இருக்குன்னா அந்த ஐரிஸ் இருக்குல்லையே, ஐரிஸோட மிடில் இருக்கும். இது வந்து என்ன பண்ண அப்படின்னா லைட்டை உள்ளே அலோவ் பண்ணுறதா இந்த பியூப்பிளோட ஸ்ட்ரக்சர். இதெல்லாமே நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ. நம்ம கண்ணில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் லென்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பேரண்ட்னே இது நம்ம ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய லைட் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே என்னது உள்ளே பாஸ் பண்ணுறது, ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை இருக்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
பைகான்வெக்ஸ் அப்படின்னா ரெண்டு பக்கம் குமிஞ்ச அமைப்பு இருக்கும். அண்ட் அட்ஜஸ்டபிள் பார்ட் ஆஃப் த ஐ, அதாவது எவ்வளோ லைட் உள்ளே வந்தாலும் அந்த லென்ஸ் என்ன பண்ணிக்காத அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இந்த லென்ஸ் ஃபுல்லாக எதனால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரோட்டீனால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். The lens with the help of the cornea refracts light which converges on the retina and creates images on it. அப்போ இந்த லென்ஸ் வந்து என்ன பண்ண அப்படின்னா இந்த கார்னியாவோட ஹெல்ப்னால ஒரு பொருளிலிருந்து வரக்கூடிய லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணி கன்வெர்ஜ் பண்ணி எங்கே இது பண்ண அப்படின்னா ரெட்டினாவில் இது பண்ணும். ரெட்டினா வந்து என்ன பண்ண அப்படின்னா அந்த இமேஜை கிரியேட் பண்ண உருவாக்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெட்டினா, இதுவும் ஒரு லேயர் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லேயர், பேக் ஆஃப் த ஐ. வேணா எல்லா இமேஜஸும் எங்கே தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ரெட்டினாவில் தான் ஃபார்ம் ஆகும். இந்த ரெட்டினாவோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட் ரேஸ், ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய லைட் ரேஸை வந்து என்னவா மாற்றும் அப்படின்னா இம்பல்சஸ், நரம்பு தூண்டுதல்களாக மாற்றி எங்கே கொண்டு போகும் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகும். எது வழியாக இந்த சிக்னல்ஸ் எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக் நர்வ், கண் நரம்புகள் வழியாக நம்ம மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த மூளைக்கு போனதையும் தான் அந்த இமேஜ் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக் நர்வ். இந்த ஆப்டிக் நர்வ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா எண்ட் ஆஃப் த ஐஸ், அதாவது நம்மளோட கண் எண்ட் ஆகுதுலேயே அந்த இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஆப்டிக் நர்வ், அதாவது ரெட்டினாவுக்கு பின்னாடி இருக்கும். இந்த ஆப்டிக் நர்வோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன இம்பல்சஸ் வந்தாலுமே அதை ரெட்டினாவிலேருந்து எங்கே கேரி பண்ணிட்டு போகுது, நம்மளோட பிரெயினுக்கு கேரி பண்ணிட்டு போகிறதா இந்த ஆப்டிக் நர்வோட மெயின் ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு வாட்டரி ஃப்ளூயிட், தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பிக்சரை பாருங்கள், அதில் ஒயிட் கலரில் ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க, அது லென்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஷீ ஷேப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் கார்னியா. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த கிளியர் வாட்டரி ஃப்ளூயிட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம் அக்வஸ் ஹியூமர். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது லென்ஸுக்கு கார்னியாவுக்கு நரிஷ்மெண்ட், அதுக்கு தேவையான உணவுகள் அளிக்கிறது தான் இந்த அக்வஸ் ஹியூமரோட ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விட்ரியஸ் ஹியூமர். இந்த விட்ரியஸ் ஹியூமர் அப்படிங்கிறது செமி சாலிட், அதாவது பாதி சாலிடாக இருக்கும் பாதி லிக்விடாக இருக்கும், டிரான்ஸ்பேரண்ட், ஈஸியாக உள்ள லைட்டை அலோவ் பண்ணும், பார்க்குறதுக்கு ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம கண்ணோட இன்டீரியர் போர்ஷன், உள்பகுதியை கவர் பண்ணி இருக்கும். இதோட ரோல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணோட ஷேப்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதா இந்த விட்ரியஸ் ஹியூமரோட மெயின் ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த லைட் வந்து ரெட்டினாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த விட்ரியஸ் ஹியூமரில் நடக்குது. இந்த விட்ரியஸ் ஹியூமர் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த கண் இருக்கு இல்லையா, கண்ணில் இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, லென்ஸுக்கும் இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த ரெட்டினா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா விட்ரியஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாரு. ஆப்டிக் நர்வ் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுதா, அது ஃபுல்லாகவே என்னென்னு பார்த்தோன்னா விட்ரியஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. இது கண்ணோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துகிட்டா இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரும் பார்த்தோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா, அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ளீரா, அதாவது கண்ணோட அந்த மேல் பகுதி தான் என்னது ஸ்க்ளீரா. ஸ்க்ளீராவுக்கு அடுத்தது கன்ஜக்டிவா. கன்ஜக்டிவா அப்படிங்கிறது இந்த இடத்துல கீழே கண் ஓரத்தில் இருக்கிறது கன்ஜக்டிவா. அடுத்தது கார்னியா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐரிஸ், லென்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஐரிஸ். அதே மாதிரி பியூப்பிள், லென்ஸை ஒட்டியே சின்னதாக இருக்கிறது பியூப்பிள். இதெல்லாமே கண்ணில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், லென்ஸு பார்க்குறக்கு பைகான்கேவ் ஷேப்பில் அந்த ஒயிட் கலர் இருக்கிறது என்னென்னு சொல்லுவோம் லென்ஸுன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெட்டினா. ரெட்டினா அப்படிங்கிறது கண்ணோட உள் இருக்கக்கூடிய உள் லேயர் தான் என்னது ரெட்டினா. அந்த ரெட்டினாவுக்கு கீழேயே ஃபோவியா அப்படிங்கிற ரீஜன் இருக்குது. அந்த ஃபோவியாவில் தான் வந்து என்ன இருக்குது நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ராட் செல் கோன் செல் அப்படிங்கிறது ஹையர் கிளாஸஸ் வர வர படிப்பீங்க, அதில் வந்து நிறைய இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக் நர்வ், அந்த உள்ள நரம்பு மாதிரி போகுதா ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் போகிறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்டிக் நர்வ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்குன்னா ஆப்டிக் டிஸ்க் அல்லது பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அடுத்து அந்த கொராய்டு அப்படிங்கிறது மிடில் லேயர், ஸ்க்ளீராவுக்கு ரெட்டினாவுக்கு நடுவில் இருக்கிறது என்னது கொராய்டு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது அக்வஸ் ஹியூமர், லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கு இடையில் இருக்கிறது விட்ரியஸ் ஹியூமர்னு பார்த்தோம்.
அந்த லென்ஸோட சேர்த்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா சிலியரி பாடி சஸ்பென்சரி லிகமெண்ட் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த சிலியரி பாடி சஸ்பென்சரி லிகமெண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய லைட் நம்ம கண்ணுக்குள்ளே போகுது இல்லையா, போகும்போது அப்போ அந்த லிகமெண்ட் சிலியரி பாடியெல்லாம் வந்து அந்த லென்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த சிலியரி பாடி அண்டு சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ். அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற லெசனில் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன்னா என்னென்னு பார்த்தோம், செல்ஸ் பார்த்தோம். செல்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்லோட சைஸ் என்ன, ஷேப் என்னன்னு பார்த்தோம். ஒவ்வொன்றும் என்னென்ன சைஸில் என்னென்ன செல்ஸ் இருந்துச்சு, ஒவ்வொரு செல்ஸ் என்னென்ன ஷேப்பில் இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தது டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம். டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னு பார்த்தோம், ஆர்கன்ஸ். நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆயிருந்துன்னு பார்த்தோம். அதில் ஆர்கனுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐ அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டம் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.